இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவன் சரியான அயோக்கியமா. பொண்ணுங்களை ரகசியமா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறிக்கிறவமா. இவன் என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சவமா. என் பொண்ணு மட்டும் இல்ல, இவனால இதே மாதிரி நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அட கடவுளே, மருதுவர் ரேவதி விஷயத்துல ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி சாமுண்டிய தோக்கடிக்கலான்னு பார்த்தா இந்த கார்த்தி பையன் இதுலயே மண்ணலி போட்டுடுவான் போல இருக்கே. என்ன சொல்றீங்க? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, நான் சொல்றத நம்புங்க. இவன் பெரிய கிரிமினல்மா. அப்பாவி பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்கிற அயோக்கியன். இவனை நம்பி உங்க பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கம்மா. அத்தை, இதெல்லாம் அப்பட்ட பணம் போய் என்னோட கல்யாணத்தை எப்படியாச்சும் நிப்பாட்டணும்னு அந்த கார்த்தி காசு கொடுத்து இந்த ஆளை வச்சு டிராமா பண்றான். என் மேல பழிய போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறான். நம்பாதீங்க. இது பாருங்க, என் மாப்பிள்ள மேல இவ்ளோ பெரிய பழிய போற போக்குல சொல்றீங்களே, நான் உங்களை எப்படி நம்புறது? யாரு சொல்லி கொடுத்து நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? யாரும் சொல்லி கொடுக்கல. நான் எதுக்காக போய் சொல்லணும்? இவன் ஒரு அயோக்கிய. தயவு செஞ்சு நம்புங்க. இவ்ளோ பெரிய பழிய ஒருத்தர் மேல ஆதாரம் இல்லாம போட முடியாது. நீங்க சொல்றது உண்மைன்னு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. இவ்வளவு தூரம் வந்து சொல்றாங்க, அதெல்லாம் நம்பாம ஏதோ பேசிட்டு இருக்க. இந்த அயோக்கிய பயலுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? நான் மட்டும் தான் என் மாப்பிளைக்கு சப்போர்ட் பண்றேனா? நீங்களும் தான் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் யாரு இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? நான் கேக்குற மாதிரி ஆதாரம் ஏதாவது இருந்தா காட்டுங்க. இல்லைன்னா கிளம்புங்க. நல்ல காரியம் நடக்கும்போது இடைஞ்சல் பண்ணாதீங்க. சரிம்மா, வாமா போலாம். ஏ, அந்த பொண்ணியவனை பத்தி பேசினதெல்லாம் கேட்டல்ல? இப்பவாவது அம்மா கிட்ட இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லு ரேவதி. அக்கா, இந்த கல்யாணம் நடக்காதுக்கா. மாமா அதை நடக்க விட மாட்டாரு. எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ வேணா பாருக்கா. வாங்க மாப்பிள்ள.